திருப்பதிமுறை. இன்று திருவழிபாட்டு ஆண்டின் 3ஆம் ஞாயிறு. இந்த ஞாயிறை மகிழ்ச்சி ஞாயிறு என்ற அழைக்கிறோம். ஏனென்றால் இயேசுவின் பிறப்பு விழா என்பதால் அனைவரும் மகிழ்ச்சியை தருகின்றது. அந்த மகிழ்ச்சியை அனைவரும் நிபந்தனைகளோடு இறைவன் தருவதில்லை. மாறாக அவருடைய வருகையானதை நிபந்தனையற்ற நிலையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றது, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. இதைதான் இன்றைய அருள்வாக்குகளும் நமக்கு எடுத்துரைக்கின்றது. பேரிடரால் அந்த பெருமழை ஒரே இடத்தில் மக்களின் வாழ்க்கையை குறைத்து போகிறது. மக்களின் மனதில் ஏற்பட்ட மாற்றம் திருமணக்கு சொன்னது போல இருவரும் இல்லாதவரை பகிர்ந்ததை முடியாதவர்களுக்கு முடிந்தவர்கள் ஓடி வந்து உதவியதை பார்க்கும்போது சோகத்தில் ஒரு உண்மையான மகிழ்ச்சியை காண முடிகிறது. பகிர்வின் மகிமை வெளிப்பட்டது. இந்த பகிர்களின் மகிழ்ச்சி ஈடுபாடும் நம் வாழ்வில் துன்ப துயர நேரங்களில் மட்டுமல்லாமல் எப்போதும் தக்க வைத்துக் கொள்ள நம் சுயநலங்களை மறந்து திருப்பலி கொண்டாட்டங்களில் மன்றாடுவோம். இக்காலம் இறைமகனின் வருகைக்காக நம்மை தயாரிக்கின்ற காலம். விழித்திருந்து நம் மீட்பரை சந்திக்க நம்மை அழைக்கின்ற காலம். இருளின் பிடியில் இருந்தும் அடிமையின் பிடியில் இருந்தும் அழிவிலிருந்தும் துன்பத்தில் இருந்தும் காத்துக்கொள்ள மாநில மகனை சந்திப்பதற்காக அவரை நம் உள்ளத்தில் ஏற்று அவரையே அழைத்துக் கொள்ள அழைக்கும் அன்பின் காலம். இஸ்ரேல் மக்கள் மெசியாவின் வருகைக்காக காத்திருந்தது போல
நாமும் காத்திருப்போம். விளக்குடன் அன்று இயேசு உழைத்த 10 தோழியர் உவமையில் அக்கண்ணியை காத்திருந்தனர். அவர்களைப் போல நாமும் விளக்குகள் ஏற்றி மணமகனின் வருகைக்காக நம்மையே தயார் செய்வோம். திருவருகைக்காக 3ஆம் வாரம் மகிழ்ச்சி. இதுதான் மகிழ்ச்சியின் வெளிப்படுத்தி. இது மீட்பரின் முன்னோடியான புனித திருமுழுக்கு யோவானை குறிக்கின்றது. பாலநிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது. அவருடைய வழியை ஆதாயமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும். கோணலானவை நேராக்கப்படும், கடல் புரளானவை சமதமாக்கப்படும். மனிதர் அனைவரும் கடவுள் அருள் மீட்பை காண்பர். நாம் மீட்பின் காலத்தை நெருங்கிவிட்டோம். திருமணம் கிறிஸ்துவை அரசியல்களால் நிறைந்த வாழ்வினால் சந்திக்க ஆவலுடன் காத்திருக்கின்றோமா? அவர் வரும்பொழுது அவரது வலப்பக்கம் நிற்கவும் விண்ணரசை அடையவும் ஏற்புடையவர்களாகும். உலகத்தின் ஒளியே, உண்மை புதரே, இயேசு கிறிஸ்துவே வந்து என்னை தேற்றும். இன்றைய பள்ளியில் இயேசு என்கிற படத்தில் நாங்கள் பார்க்கிறோம். எல் சத்தியநாதன் என்கிற குப்புரார் 60 நன்றியாகும். டேவிட் ரோஜா மேரி குடும்பத்தின் நன்றியாகும். குடும்பத்தினரும் அலெக்சிஸ் கிண்டர் அன்புவன் என்ற ஆண்களை பதவிகளுக்கு தெரிவிக்கப்படுகிறது. நினைவுகூறப்பட்ட அவமானத்தில் முயற்சியை பதவி குடும்பங்களை நிறைவேற்ற வேண்டும் என்ற மனப்பாடும் வேளையில் திருப்பதியானது மக்களாகிய ஒவ்வொரு நலன்களும் சர்வரோடு தெரிவிக்கப்படுகிறது. இறைவன் குடும்பங்கள் நம்பிள்ளைகள் நாம் எடுக்கும் நல்ல வளர்ச்சி மாற்றுவதற்கு நம் அனைவரையும் தீமையின்றி காத்திட வேண்டும் என்று இந்த வகையில் நம்பிக்கையோடு நன்றாக தெரிவிப்போம். ஆண்டவரை எல்லாம் இறைவா உடல் ஆத்ம வாழ்வடைத்துக்கு முற்றுப்புறக்கும் நீரே இந்த நீரை நிறுவனத்தில் வேண்டுகின்றோம். இந்த பாவங்களுக்கு மன்னிக்க வேண்டவும் எல்லா நோய்களையும் மாற்றி சூழ்நிலைகளுடன் பாதுகாப்பு அடையவும் நாங்கள் இந்த நம்பிக்கை பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரை இரண்டு உதவியால் உயிர்வர்களை தோங்கி எடுத்து மீட்ப வைப்பதாகும். இவ்வாறு நாங்கள் தூயதை கொடுமை அணுகி வந்து உலகத்துக்கும் ஆன்மாவுக்கும் அவர்களுக்கு விளக்குவமாக நாடுகளாகி கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். எல்லாம் இறைவா தன்னை வந்து விட வேண்டும் என்று இறைவனை சபையை கற்பித்து இந்த படைப்பொருளால் என்ற உண்மை படைகளுக்கு நிலப்படுத்த வேண்டுகின்றோம். ஆண்டவரே உப்பும் கடந்த திரைப்படம் இடமெல்லாம் தீயோவினால் அனைத்தும் தோல்விகளை செய்கிறார்கள். தூய அவரிடத்தை இடையவாது காத்தல்வாராக இவனதாக கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். He
மன்றாடுவோமாக. இறைவா இயேசுவின் பிறப்பு பெருவிழாவை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் மக்களை நீ கண்ணோக்குகின்றீர். அதனால் எத்தகைய மாபெரும் மீட்பின் மகிழ்வுக்கு நாங்கள் வந்து சேரவும் இதை பெருமகிழ்வோடும் மேலான வேண்டலோடும் என்றுமே கொண்டாடும் ஆக்குகிற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக நூலே. இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ரேல் மக்களுக்கு இந்த தீய காலம் அனுப்பிவிட்டது. இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார், அவர்கள் எதற்கும் அஞ்ச வேண்டாம் என்று இறைவனின் உடனிருக்க எடுத்துரைக்கும் இறைவாக்கினர் செப்பனியாவின் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து கவனமுடன் செவிமடுப்போம். அதிகாரம் 14 மகளே மகிழ்ச்சியாளர்களே, இஸ்ரேலை ஆரவாரம் செய். மகளே இஸ்ரேல், முழு உள்ளத்தோடு அவமதித்து அக்கறை. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் நடுவில் இருக்கின்றார். நீ எந்த தீவிற்கும் அஞ்ச மாட்டாய். ஏனெனில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகளை சோர்வடைய விடாதே. உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தாம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். இது ஆண்டவர் வழங்கும் மொழிவாக்கு. ஆண்டவர் சிறந்தவே
வாசகத்தில் திருத்தூதர் பவுல் ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளின் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். ஆண்டவர் அமைதியில் உள்ளார். கிறிஸ்துவர்கள் கவலைகளை விட்டுவிட்டு அகமகிழ வேண்டும். அறிவை எல்லாம் கடந்து அமைதி நன்மை ஆட்கொள்ளும் என்பதை பிலிப்பியருக்கு எழுதிய கவனமுடன் செல்வோம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தை 4 முதல் 7. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழ்கள். மீண்டும் கூறுகின்றேன், மகிழ்கள். கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவிங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்து இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் போதித்துக் கொண்டிருந்த போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட்டத்தினர் அவரிடம் கேட்டனர். அதற்கு அவர் மறுமொழியாக, 2 அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும், உணவர் உடையவரும் அவ்வாறே செய்யட்டும் என்றார். வருகிறவரும் திருமுழுக்கு பெற வந்து, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டனர். அவர், உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தந்தாதீர்கள் என்றார். படைவீரரும் அவரை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். அவர், நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீதும் பொய்க்குற்றம் சுமத்தாதீர்கள், உங்கள் ஊதியமே போதும் என்றிருங்கள் என்றார். அக்காலத்தில் மக்கள் மீட்பை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமைக்கு ஒரு வருகிறார், அவருடைய மிதியடி வாரை அவருக்கு கூட எனக்கு தகுதியில்லை. அவர் தூயாவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுடலை தன் கையில் கொண்டு கோதுமையும் அதனையும் பிரித்தெடுப்பார். கோதுமையை தன் களஞ்சியத்தில் சேர்ப்பார், அதனையோ அணையா நெருப்பிலிட்டு சுட்டரிப்பார் என்றார். மேலும் பல அறிவுரைகள் கூறி மக்களுக்கு நற்செய்தி அறிவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. Amen.
இயேசுவில் அன்புக்குரியவர்களே, திருவருகை பலனுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று கொண்டாடப்படுகின்றது. ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கி நாம் ஆயத்த பணிகளை மேற்கொள்கின்ற இந்நிலையில் எல்லோரும் மகிழ்ச்சியோடு கூடிய நிலையில் இந்த நாளை சிறப்பிக்க அழைக்கப்படுகின்றோம். மகிழ்ச்சியோடு ஆண்டவரை எதிர்கொண்டு ஆயத்த பணிகளை செய்கின்றோமா என்ற கேள்வி, மகிழ்ச்சியாக என்ன செய்தால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்ற கேள்விகளை முன்னிறுத்தி இந்த இறைவார்த்தைக்குள் நாம் பயணிப்போம். ஆப்பிரிக்காவுக்கு மறைவரப்பு பணி செய்ய சென்ற போதகர், அவருடைய போதனையினால் ஏராளமானோர் ஆண்டவர் பக்கம் திரும்பி வந்தார்கள். மனம் திரும்பாத ஒருவர், நாத்திக எண்ணம் கொண்டவர், மனம் திரும்பிய ஒருவரை பார்த்து இந்த கேள்விகளை முன்வைத்தார். இயேசு கிறிஸ்து எங்கு பிறந்தார் தெரியுமா? அவர் எங்கு இறந்தார் என்று தெரியுமா? அவர் கற்பித்த ஜெபம் உனக்கு தெரியுமா? அவரை பற்றி ஏதாவது உனக்கு கொஞ்சமாவது தெரியுமா என்று தொடர் கேள்விகளை அவர் மேல் அடுக்கிக் கொண்டிருந்தார். அனைத்தையும் அமைதியோடு கேட்டுக்கொண்டிருந்த அந்த நபர் அவரை பார்த்து புன்னகைத்து சொன்னார், நீங்கள் சொல்வது போல் இயேசு எங்கு பிறந்தார் என்றோ எங்கு இறந்தார் என்றோ அல்லது அவர் என்ன சொல்லிக் கொடுத்தார் என்றோ எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், நான் இயேசுவை சந்தித்திருக்கிறேன். அவரை சந்தித்தேன் என்பதற்கு அடையாளமாக ஆண்டவர் சந்தித்த பிறகு நான் குடிப்பதை நிறுத்திவிட்டேன், சண்டை போடுவதை விட்டுவிட்டேன், பொய் சொல்வதை விட்டுவிட்டேன், கோல் மூட்டுவதை நிறுத்திவிட்டேன், சோம்பேறியாக இருப்பதை நிறுத்திவிட்டேன். நான் இப்பொழுதெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் மட்டுமல்ல என் குடும்பமும், நான் மட்டுமல்ல என் குடும்பமும். எனவே நான் இயேசுவை சந்தித்ததால் நான் அடைகின்ற மகிழ்ச்சி, நானும் என் குடும்பமும் பெற்ற மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பது மட்டும் உண்மை என்று பதிலளித்தாராம். ஆண்டவர் இயேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. கடற்கரையிலையா, ரெஸ்டாரண்ட்லையா, அல்லது பெரிய பெரிய மால்களையா, தியேட்டர்களையா, செல்போனிலா, கூடி கும்பாலம் அடிப்பதிலையா, அல்லது கல்யாணம் ஈடுபடுவதிலா மகிழ்ச்சியை தேடிக்கொண்டிருக்கின்றோம். புத்தம் புது ஆடைகளை அணிவதிலையா, விதவிதமான உணவுகளை உண்பதிலையா, அல்லது ஒன்றாக கூடி நாள் முழுவதும் இன்புற்று இருப்பதிலையா மகிழ்ச்சி தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களை, எங்கு மகிழ்ச்சியை தேடிக்கொண்டிருக்கின்றோம்? இந்த இறைவார்த்தை என்ன சொல்கிறது? இந்த முதல் வாசகத்தில் அப்பட்டமாக கூறப்பட்டது, மகளே சீயோனே மகிழ்ந்தக்களே, மகளே சீயோனே மகிழ்ந்தக்களே. எப்படி அக்கடைக்க முடியும்? மகிழ்ந்த அக்களே, ஆண்டவர் உன் நடுவே இருக்கிறார், ஆண்டவர் உன் நடுவே இருக்கிறார். எனவே உனக்கு துன்பம் இல்லை, துயரம் இல்லை, கஷ்டம் இல்லை, எதிரியின் தாக்குதல் இல்லை. எனவே மகிழ்ந்து அக்களே. எந்த மனிதனில் இறைவன், இறை பிரசன்னம், இறை அனுபவம் நிறைந்து இருக்கின்றதோ அங்கு மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இராது. இன்றைய 2ஆம் வசனம் வாசிக்கின்றோம், மகிழுங்கள், ஆண்டவரோடு இணைந்து மகிழுங்கள்.
இடத்தில், பொருளில், ஆள் சேர்ப்பதில், பணம் சேர்ப்பதில் அல்ல, இறைவனோடு இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். இறைவனோடு இணைந்திருக்கின்ற பொழுது நாம் நிறைந்த மகிழ்ச்சி மிக்கவர்களாக இருப்போம் என்பதுதான் இந்த இரண்டாம் வாசகத்தில் வாசிக்கின்றோம். நற்செய்தியில் அற்புதமான சிந்தனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 3 தரமான மக்கள் வருகிறார்கள். ஒன்று இறை மக்கள். என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கூட்டத்தினர்கள் நாம் அதில் யாராக இருக்கின்றோம்? பகிர்ந்து கொள்ளுங்கள். 2 அங்கிகளை உள்ளவர்கள் இல்லாதவர்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். உணவு வைத்திருப்பவர்கள் அவ்வாறே பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்தல் மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. நல்லதை பகிர்தல் மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. உணவாக, உடையாக மத்திய சிறுவத்தில் வாசிக்கின்றோம். நான் பசியாக இருந்தேன், தாகமாக இருந்தேன், ஆடையில் இருந்தேன், அண்ணினாக இருந்தேன், நோயுற்று இருந்தேன். நம் நேரத்தை, நம்முடைய உடலிருப்பை, நம்மிடம் உள்ள நல்லவற்றை பகிர்ந்து கொடுக்கின்ற போதெல்லாம், வாருங்கள் என் தந்தையின் ஆசி பெற்றவர்களே, வாருங்கள் என் தந்தையின் ஆசி பெற்றவர்களே, கடவுளின் ஆசி பெற்றவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். கடவுளின் ஆசி பெற்றவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அதுதான் சொல்கிறார்கள், நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். யார் ஒருவர் தம்மிடம் உள்ளதை நல்லதை பகிர்ந்து கொள்கின்றாரோ அங்கு மகிழ்ச்சி இருக்கும். இரண்டாவது பார்க்கின்றோம், வரி தட்டுவோர். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு அநீதியான செயல்பாடுகள், பேராசை நிறைந்த நிலைப்பாடுகள், உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் கண்டாதீர்கள், தேடாதீர்கள். வேணும் 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 வேணும். எரிகிற நெருப்பில் எத்தனை கட்டைகள் போட்டாலும் எரிந்து கொண்டுதான் இருக்கும். பேராசை என்ற இந்த மனம் எப்பொழுதுமே பத்தாது போதாது என்கின்ற மனநிலை. மனநிறைவோடு இறைவன் நமக்கு, நாம் வாழும் தலங்களுக்கு, நமக்கு கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் நமக்குரியதை நமக்கென்று கொடுத்து கொண்டே இருக்கிறார். நமக்குரியதை நமக்கென்று கொடுத்து கொண்டிருக்கிறார். எனவே நாம் எல்லோருமே பேராசை என்ற பெரும் துன்பத்திற்குள் நம்மை அடகு வைத்து விடாமல் இருப்பதில் நிறைவு காணுகின்ற மனநிறைவை நாம் கொண்டிருக்கின்ற பொழுது மகிழ்ச்சியே. மூன்றாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? படைவீரர்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்க வேண்டாம். யார் மீதும் பொய் குற்றம் சுமத்தாதீர்கள். இங்கு நாம் இன்னும் நிறைய சந்திக்க வேண்டும். யாரையும் அச்சுறுத்தி பார்ப்பது, துன்புறுத்தி பார்ப்பது, மிரட்டி பார்ப்பது, ஆட்களோடு பணங்களோடு பொய் குற்றம் சுமத்துவது, வதந்தைகளை பரப்பிவிடுவது எப்படி மகிழ்ச்சி இருக்கும்? வதந்தைகளை பரப்பிவிடுவது, உண்மைக்கு புறம்பாக பேசுவது, நாம் ஏதோ அங்கே இருந்து செயல்பட்டது போன்று கற்பனையில் நிறைய செயல்களை எடுத்து வெட்டெழுத்து விடுவது, பொய்யானவைகளை, பொருளைகளை, இதன்றவாதங்களை, வீணான செயல்பாடுகளை அச்சுறுத்தி மனம் பறிக்க வேண்டாம். யார் மீதும் பொய் குற்றம் சுமத்தாதீர்கள். உங்கள் ஊதியமே போதும் என்ற நிறைவே. எனக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார், விரலுக்கேற்ற நீக்கம். இறைவன் எனக்கு கொடுத்திருப்பது போதுமானது என்ற மன நிறைவு. நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மகிழ்ச்சி நாயை கொண்டாடுகிறோம் என்றால் நாம் எங்கிருந்து கொண்டிருக்கிறோம்? எங்கு மகிழ்ச்சி தேடிக் கொண்டிருக்கிறோம்? இறை பிரசனத்திற்குள் மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அதற்கு அப்பால் தேடிக்கொண்டிருக்கின்றோமா? அச்சுறுத்தல், பயம் என எல்லாம் நம்மை விட்டு விலக வேண்டும் என்றால் இறை பிரசனத்தில் நம்முள் இருக்கின்ற இறைவனில் நாம் நம்பிக்கை கொள்வோம். இரண்டாவது, ஆண்டவரில் மகிழ்வோம். மீண்டும் கூறுகின்றேன், அவரில் இணைந்து மகிழுங்கள். பூவோடு சேர்ந்தாலும் மணப்பது போன்று இறைவனோடு சேர்ந்து நாம் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது மகிழ்ச்சி, நிறைவு, அமைதி. மூன்றாவதாக, இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த அரிய வாழ்வில் பகிர்தல். நல்லவற்றை பகிர்வோம், நல்லவற்றை பகிர்வோம். எல்லா மனிதரையும்
சகோதர சகோதரர்களாக கண்டு பாவிப்போம். யாரையும் அச்சுறுத்தி பொய்க்குற்றம் சுமத்தி ஏமாற்றி வஞ்சித்து செயல்படுகின்ற அளவின் செயல்பாடுகளை விட்டுவிட்டு அன்போடு பரிவோடு இரக்கத்தோடு நாம் செயல்படுகின்ற பொழுது நம் தனி மனித வாழ்வு, குடும்ப வாழ்வு, சமூக வாழ்வு மகிழ்ச்சி நிறைந்ததாகவே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான நிறைவான வாழ்வை பெற வேண்டும் என்றே இறைவன் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். தேடுவோம். நம்முள் குடிகொண்டிருக்கின்ற இறைவனை நம்முள் தேடுவோம். அகஸ்தர் மிக அழகாக சொல்வார்கள். அவருடைய வரிகளை நாம் மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும். இறைவா, நீ என்னுள் இருக்க நான் உலக பொருட்கள் உண்மை தேடி அடைந்தேன். நீ என்னுள் இருக்க நான் உலக பொருட்களில் தேடி அடைந்தேன். உலக பொருட்களில் தேடி அடைந்தேன். நீ இல்லாத என் மனம் அமைதி கொள்ளாது. நீர் இல்லாமல் என் மனம் அமைதி கொள்ளாது. முதல் வாசகத்தில் வாசிக்கின்றோம். ஆண்டவர் நடுவில் இருக்கிறார். இறைவன் நம்முள் இருக்கிறார். அவரை வேறெங்கும் தேட வேண்டாம். நம்முள் இருக்கின்ற இறைவனை, நம் சாயலாக படைக்கப்பட்ட மனிதனில் இருக்கின்ற இறைவனை நாம் தேடி மகிழ்வோம். அவரோடு இணைந்து நாம் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியில் மகிழ்ந்திருப்போம். அவரோடு இணைந்து யார் யாரோடு சேர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றோம், யார் யாரோடு பேசி மகிழ விரும்புகின்றோம், யார் யாரோடு சேர்ந்து பயணிக்க விரும்புகின்றோம், யார் யாரையோ பற்றி கொண்டு வாழ விரும்புகின்றோம். இறைவனை பற்றிக் கொள்ளுங்கள். இறைவனை பற்றிக் கொள்ளுங்கள். அவரோடு உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். நாம் இறைவனோடு இணைந்திருக்கின்ற பொழுது மகிழ்ச்சியை விட்டுக் கொடுப்போம். தீமைகளை விட்டு விடுவோம். செய்ய வேண்டிய நற்காரியங்களை செய்து நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்போம். இந்த சிந்தனையோடு ஆண்டவரின் மகிழ்ச்சி நாளில் தொடர்ந்து பயணிக்க வர வேண்டுவோம். இறைவனை சென்று வாழ்ந்து வருவாராக. கண்டுகொண்டு அவரோடு இணைந்து எப்போதும் மகிழ்ந்து நம்மிடம் உள்ள நல்லவைகளை பகிர்ந்து தீமையானவைகளை விட்டு விலகி எப்பொழுதும் நாம், நம் குடும்பம், நாம் வாழும் சமூகம் மகிழ்ச்சியாக இருக்க
வரம் வேண்டி மந்தாசுகளை ஆண்டவருக்காக எழுப்புவோம். அன்பின் இறைவா, திருவிழை காலத்தில் 3ஆம் ஞாயிறாகிய இன்று திரு அவையில் இருக்கும் மகிழ்ச்சி திரு அவையில் மட்டுமல்லாமல் உலகில் இருக்கும் அனைத்து மாந்தருக்கும் கிறிஸ்துவின் மகிழ்ச்சியும் நேர்நிகழ்ச்சியும் என்றும் நிறைந்திருக்க பிறக்கும் பாலன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக இறைவா உண்மை கொண்டாடுகின்றோம். தந்தையே, எல்லோரும் ஒன்றாய் இருப்பதாக எங்கள் இறைவார்த்தையின் அடிப்படையில் எங்கள் குடும்பங்களின் ஒற்றுமையும் அன்பின் மகிழ்ச்சியும் நிறைந்த விசுவாசத்தை காப்பதோ அதற்காக போராடுவதோ எளிதான செயல் அல்ல. இருப்பினும் விசுவாசத்தின் வழியே அனைத்தும் ஏறும் திருத்தந்தையின் வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் வாழ அமைய வேண்டி வரவே அருளுமாறு உண்மை மன்றாடுகிறோம். காலத்தின் அடிப்படைகளை அறிந்த நிறைவா, மனிதனை இவ்வுலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்தையும் நீ ஆண்டு கொள்வாயாக என்று கூறி படைப்பின் மேன்மையை உணர்கிறேன். ஆனால் இன்று நாங்கள் இயற்கைக்கு எதிராக செய்த அனைத்து தவறுகளையும் மன்னித்து இயற்கையை நாங்கள் நேசிக்கவும் பாதுகாக்கவும் இன்றைய தலைமுறையினருக்கு நல்ல தேசத்தை கொடுக்கவும் உமது அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணமளிக்கும் மனதே இறைவா, மழையினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், முதியோர்கள், அனாதைகள், கைவிடப்பட்ட ஆகிய அனைவருக்கும் தேவையான பாதுகாப்பையும் சுகத்தையும் தொற்று நோயிலிருந்து பாதுகாப்பையும் நம் வீட்டில் கடினமான ஓரங்களையும் இருக்குவாகி இயேசுவிடம் உருவாகும் காலம் இத்திருவகை காலம் என்பதை உணரும் வர வேண்டும் என்று இறைவாவை நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக நம்பிக்கை நிறைந்த நிலையில் உன் பள்ளியுடன் சூழ்ந்து உன் மகிழ்வை கடவுளிருக்கின்றோம். நீ விரும்பியவாறு உம்மோடு இணைந்து என்னிடம் உள்ளதை பகிர்ந்து நீ விரும்பாதவைகளை விட்டு விலகி வாழும் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சிய நாள் என்பதை உணர்ந்து எங்கள் சொல்லும் செயலும் எங்கள் வாழும் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருப்பதற்கு நீ விரும்புகின்ற அனைத்தையும் நாங்கள் விரும்பி செயல்படுத்த எங்களுக்கு அனுபவிய வேண்டும் என்று ஆண்டவராகிய கிறிஸ்துவுடைய மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான இந்த பள்ளி எல்லாம் வல்ல தந்தையார் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, எங்கள் இறைவத்தின் படைப்பொருளை இடைவிடாத உமக்கு பலியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். நீ நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களை ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கின் பெருவுரைகள் கிறிஸ்துவை முன் அறிவித்தல் தொழிலற்கடியார்களுடன் கண்ணித்தாயவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வர இருக்கின்றார் எனையோ முன் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னர் மகிழ்வு எதிர்பார்த்திருக்க ஆகவே ஆண்டவரை வாழ்வதுமாக செய்து உமது ஆட்சியை புகழ்ந்துரைத்து முடிவின்றி பாடுவதாவது.
ஆகவே இவ்வாறு ஆண்டவே கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு வைமாறுவதாக பாடுபடவர்களுக்கு தம்மை கையளித்த போது அப்பத்திற்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுள்ளீர்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் உங்கள் அவ்வண்ணமே இவர்களுடைய பின்கிணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாக அனைவரும் இதிலிருந்து பெற்று வருகிறீர்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைகளின் ரத்தத்தின் பின்னர் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மனதை பொருள் மேலும் கிறிஸ்துவின் ரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியால் கொண்டு சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்வுடன் நன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவிருக்கும் முதிர் ஆவையை நினைவு கூறுங்கள். இவர்கள் தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராக பிரான்சிஸ் கடைசி எல்லா திருநிலையான அனைவரோடும் மத்திய அவை அன்பின் நிறைவு பெற செய்தர்கள். மேலும் உயிர்கொள்ளும் சகோதர சகோதரிகளையும் இன்றைய படி நினைவுறப்பட்ட ஆன்மா நினைவு கூர்ந்து திருமண ஒளியினும் சேர்த்தர்கள். நீங்கள் அனைவரும் மிக இறக்கமாயும் கடவுள் கண்டித்தாயான புனித மரியா புனித சூசியர்கள் திருத்துதர்கள் எங்களுடன் பாதுகாத்த பிரான்சிஸ் அசிசியார் மற்ற உலகில் வந்தவராக இருந்தவராகிய புனித அனைவருடன் நாம் நினைவாழ்வதோடும் தகுதி பெற்று உங்களுடன் கிறிஸ்து வழியாக உண்மை புகழ்ந்தெழுக்கும் வரங்கள் நன்றாகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உரியதே.
அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள திருக்குளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை வைத்துக் கொள்வோம். அமைதி. இது இறைவனின் சந்ததி. இது உலகின் பாவங்களை போக்குகின்றனர். தங்களை விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். Maria,
டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி கார்த்திகை மாதம் 3ஆம் தேதி திருவருளை காலத்தின் 3ஆம் மகிழ்ச்சி நாள். டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி இந்த பீட்டர் கனிசியூஸ் அருள் பணியாளர் மறைவடைந்தார். டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி மார்கழி மாதம் 7ஆம் தேதி திருவருளை காலத்தின் 4ஆம் ஞாயிறு. இந்த திருவழிபாட்டை சிறப்பித்தவர்கள் இளைஞர்கள் இளம்பெண்கள் உள்ளதன் நன்றிகளையும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். திருப்பணி முடிந்தவுடன் கல்விக்கார வைப்புடன் நடைபெறும். உறுப்பினர்கள் அனைவரும் தவறாக பங்கெடுக்கவும். இவ்வாண்டு பாங்கில் சப்போஸ் கிறிஸ்துமஸ் கிறிஸ்துவ முன்னோட்ட விழா வருகின்ற சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு நடைபெறும். இதில் கலை நிகழ்ச்சிகள் உடற்கல்வி விருந்தினர்கள் பக்த சபையினர் இளைஞர்கள் தங்கள் பெயர்களை வருகின்ற 10ஆம் தேதிக்குள் பதிவு செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மன்றாடுவோமாக.